நம்ம இன்னைக்கு பானிபூரி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நான் முதலையே வெள்ளை கொண்ட கடலையை ஊற வச்சு அவிச்சு எடுத்துக்கிட்டேன். அப்படியே 4 உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 பல்லாரி, பெரிய சைஸ் பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்படி கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் மல்லிப்பொடி, சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் பூரிக்கு வந்து நம்ம கடையிலேயே வாங்கியாச்சு. நான் பூரி வந்து வீட்லேயே செய்கிறது எப்படின்னு தனியாக இன்னொரு நாள் வீடியோ போடுறேன். நீங்கள் வந்து சாட் மசாலா இதெல்லாம் எடுக்காதீங்க, அதெல்லாம் ஹெல்த் இல்லை. நீங்கள் மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, சீரகப்பொடி இது போட்டாலே டேஸ்ட் கொடுத்துரும். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்க மசிச்சு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் சுண்டலை வந்து நம்ம மசிச்சுக்கிறோம். உள்ளே போட்டு மசிச்சுக்கிறோம். முழுசாக போடாதீங்க, டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. நான் நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா வேக வச்சு வச்சுருக்கிறதுனால அதுவும் மசிஞ்சிடும். பண்ணி வச்சுருக்கிறதுல பாதி ஆனியனை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பானி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு பார்க்குறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, மல்லி இலை, கருவேப்பிலை, இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை 1.5 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம இப்போ கலந்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து நான் கொஞ்சம் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இந்த தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் 1 ஸ்பூன் மல்லிப்பொடி இது எல்லாமே பொடி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சாட் மசாலா, அஜினோமோட்டோலாம் போடாதீங்க. ஆனால் அது போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஆனால் ஹெல்த்துக்கு நல்லதில்லை. யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ தேவையான அளவு உப்பை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். நான் வந்து கொஞ்சம் லெமனும் எடுத்து வச்சுருக்கிறேன். புளி மட்டுமே சேர்த்துக்கிறவங்களும் சேர்த்துக்கோங்க. 2மே எடுக்கிறீங்கன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா அளவு அதிகமாக புளிப்பு வந்து அதிகமாக போகுது. 2மே ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லெமன் மட்டும் வேணுங்கிறவங்க, புளி பிடிக்காத, புளி சேர்த்துக்க மாட்டோங்கிறவங்க வெறும் லெமன் வச்சு கூட சேர்த்துக்கோங்க. 2 சேர்க்குறீங்கன்னா அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடிடுச்சுன்னா நல்லாயிருக்கு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம பூரியை வந்து பொரிக்க போகிறோம். பூரியை ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இப்போ பூரி நல்லா புஷ்ஷுன்னு வந்துடுச்சு. நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். பூரியை பொரிச்சாச்சு. இப்போ பூரியை உடச்சிட்டோம். அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா உள்ளே போட்டுக்கலாம். வச்சு கொஞ்சம் ஆனியன் எடுத்து உள்ள வச்சுக்கலாம். ஆனியன் வேணுங்கிறவங்க நிறைய போட்டுக்கோங்க. இல்லை ஆனியன் வேண்டாம், மசாலாலே நம்ம வந்து ஆனியன் போட்டிருக்கோம், அதனால் நம்ம பிடிக்கிறவங்க போட்டுக்கோங்க. இப்போ பானியை ஊற்ற போகிறோம். நம்மளோட பானிபூரி ரெடி.